இங்க ரஷ்மி பார்த்தீங்கன்னா, அப்போ கூட வந்த இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா, ரக்ஷித் சார் வராம நான் அங்கருந்து வரமாட்டேன்னு சொல்லியும், உன்ன கூட்டிட்டு போக சொன்னது ரக்ஷித் சார் தான் சொல்லிட்டு, நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கூட்டிட்டு போவாங்க. அதே நேரம் நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, மழையில நனைஞ்சுக்கிட்டே, ஒரு ஃப்ரெண்டா எல்லா சிச்சுவேஷன்லும் உன் கூடவே இருப்பேன்ட்டு சத்தியம் பண்ணேன். இப்ப அத என்னால காப்பாத்த முடியல. இனிமே என் வாழ்க்கையில காதலும் இல்ல, அந்த காதலுக்கு நான் தகுதியானவனும் இல்லன்னு சொல்லிட்டு, ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கத, அவங்க அம்மாவும் பார்த்துட்டு, இப்ப என் பையன்கிட்ட நான் கண்டிப்பா போய் ஆகணும்னுட்டு கிளம்பலான்னு நினைச்சா கூட, இந்த கேடி பெரியம்மாவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் அட்டாக் பொய்ன்னு தெரிஞ்சது, மறுபடியும் அவன் அப்போ பின்னாடி போனாலும் போயிருவான்னு சொல்லி, போக விடாம தடுத்துருவாங்க. எங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு வந்த இடத்துல, அப்போ பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்த பத்தி யோசிக்கிறதும், ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, அப்போ பத்தி யோசிக்கிறதுமா இருப்பாங்க. அதே நேரம் ஆஃபீஸ்க்குள்ள போலாமேன்னு நினைக்கிற நேரத்துல, கார்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. வாட்ச்மேனும் பார்த்தீங்கன்னா, உங்கள உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதான், எதுக்காகன்னு கேட்கவும், உடனே விவான் வந்துட்டு, எதுக்காகவா? உங்கள வேலைய விட்டு எடுத்துட்டோம். இனிமே நீங்க இந்த கம்பெனிக்கே வரக்கூடாதுன்ட்டு, ரொம்ப மரியாதை இல்லாம பேசுவாங்க. மோகித் பார்த்தீங்கன்னா, நீ பேசுற விதமே தப்பா இருக்கு. ஒழுங்கா பேசுன்னு சொன்னா கூட, மோகித் பேச்ச கேட்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டரும் பார்த்தீங்கன்னா, அவங்க கையிலேயே குடுத்துட்டு வெளிய போ சொல்லுவாங்க. அதனால அப்பவும் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது உள்ள போகணுமே, அதனால வாட்ச்மேன்கிட்ட தண்ணி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு, வாட்ச்மேனுக்கே பார்த்தீங்கன்னா, டிமிக்க குடுத்துட்டு ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சிருவாங்க. அதே நேரம் இங்க மாலத்தியும் பார்த்தீங்கன்னா, காய்கறி வாங்கிட்டு இருந்தா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, "என்ன பெரிய இடத்து சம்மந்தி, இங்கெல்லாம் காய்கறி வாங்கலாமா?" அப்படி இப்படின்ட்டு அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹேண்ட் பொண்ண ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு நெனச்சா, அப்படி இப்படின்னு தப்பா பேசியும், நம்ம அப்பாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட எல்லா சிச்சுவேஷன்லயும் என் பொண்டாட்டி தானே உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுருக்கா. அவளே இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கு இது கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு, அங்கருந்து கூட்டிட்டு போயிருவாங்க மாலத்திய. இங்க ஒரு வழியா நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்திட்ட வந்துட்டு, "ஏன் என்ன ஆஃபீஸ விட்டு வெளிய போக சொன்னீங்கன்னு சொல்றாங்க. அது பொய் தானேன்னு?" கேட்க, ஆனா ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, "நான் தான் சொன்னேன் விவான் கிட்ட. இந்த கம்பெனிய விட்டு போகணும் போகணும்னு நீங்க தானே சொல்லிட்டே இருந்தீங்க. போகணும்னு விருப்பப்படுறவங்கள எதுக்காக நாங்க இங்க வச்சிருக்கணும்? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வர வேண்டிய சேலரி உங்க அக்கவுண்ட்ல நாங்க போட்டுருவோம். இனிமே இந்த ஆஃபீஸ்க்கோ, எனக்கோ, உங்களுக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து உங்கள நேத்து வெளிய எடுத்தனோ, அதே மாதிரியே இன்னைக்கு நான் உங்கள ஆஃபீஸ்ல இருந்து வெளிய போக சொல்றேன்னு" சொல்லி, நம்ம அப்பும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிருவாங்க.